முடிசூடா மன்னர்களும் என்னை நெஞ்சார வாழ்த்தக்கூடிய ஒரு அவையாக வாழ்த்தை பெறக்கூடிய வகையில எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய தயாரிப்பாளர் தமிழரசன் அவர்களும் செல்வகுமாரன் அவர்களும். அவர்கள் இருவருக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓட வேண்டும் என்று ஆறுமுகம் IPS அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப நல்ல படம் என்று சொன்னார். ஆனால் படமே இன்னும் அவர் பார்க்கவில்லை. பத்திரிகையாளர்கள் பார்க்காமல் எப்படி சதக் என்று எழுதுகிறார்களோ அப்படி படத்தை பார்க்காமலே நல்ல படம், சிறந்த படம் என்று அண்ணன் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்கள் பலிக்க வேண்டும். எனக்காக அல்ல, தமிழரசன் அவர்களுக்காக, இயக்குனர் செல்வகுமாரன் அவர்களுக்காக, இசையமைப்பாளர் தேவன் அவர்களுக்காக, எனக்காக அல்ல, இந்த படத்திலே அறிமுகமாக இருக்கிற கதாநாயகர்களுக்காக, கதாநாயகர்களுக்காக இந்த படம் 100 நாட்களுக்கு மேலாக ஓட வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். அண்ணன் அவர்களின் வாழ்த்துக்கள் பலிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே அறிவிப்பாளர்கள் அன்பு தோழிலே நான் அரிதாரம் பூசி மின்சாரம் படத்திலே பாடலாசிரியராக அறிமுகமாகி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த 2 நிகழ்வுமே ஒரு விபத்தாக நிகழ்ந்ததுதான் அல்லது நண்பர்களின் அழுத்தத்தால் ஏற்பட்டதுதான். எனக்கு இதிலே எந்த ஈடுபாடும் இல்லை, பெரிய அளவில ஈர்ப்பும் இல்லை. அன்பு தோழி படத்தை தயாரித்த சிங்காரவேலன் அவர்களும் எனக்கு ஒரு நண்பர். ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் அதற்காக என்னிடத்திலே வந்து திரும்ப திரும்ப சொன்னார். பட்டுக்கோட்டைக்கு வருவார், திருச்சிராப்பள்ளிக்கு வருவார், சென்னைக்கு வருவார் என்று பல இடங்களில் என்னை சந்தித்தார். அன்பு தோழியின் கதாநாயகி அவர்கள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த படம் எத்தனை நாள் ஓடியது என்று கூட எனக்கு தெரியாது. ஏனென்றால் எனக்கு திரைப்பட உலகத்தில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு நடிக்கவும் தெரியாது. நிஜ வாழ்க்கையிலும் நடிக்க தெரியாது, திரை வாழ்க்கையிலும் நடிக்க தெரியாது. அதனால்தான் அரசியலிலே கூட இன்னும் நான் என்னுடைய உழைப்புக்கேற்ற அளவிலே வளர்ச்சி பெறவில்லை. கடுமையாக உழைக்கிறோம், ஆனால் அரசியலிலே வெளிப்படையாக பேசுவதும் தலை குனிந்து வணங்கி போகாத நிலையும் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைகளாக இருக்கின்றன. அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. நேர்மை என்றைக்காயிருந்தாலும் வெற்றி பெறும், உண்மை இறுதியில் வெற்றி பெறும், தூய்மை எப்போதும் வெற்றியை மட்டுமே சந்திக்கும். இடையிலே வருகிற ஏற்றத்தாழ்வுகளை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஆக அந்த வகையில திரைப்படத்துறையில ஈடுபாடு காட்டி அதில் புகழ் பெற வேண்டும் என்பதோ அல்லது பொருளீட்ட வேண்டும் என்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல. நண்பர்கள் என்னை வற்புறுத்தினால் சில நேரங்களில் நான் விட்டுக் கொடுப்பது உண்டு. அதற்கு பெயர் சமரசம் ஆவது என்று பொருள் அல்ல. சமரசம் என்பது வேறு, விட்டுக் கொடுப்பது என்பது வேறு. நண்பர்களுக்காக நான் தேநீர் அருந்துவதில்லை என்ற கொள்கையில் இருந்தாலும் நண்பர்கள் அழுத்தம் கொடுக்கிற போது சரி தேநீர் அருந்துகிறேன் என்று சொன்னால் அது விட்டுக் கொடுப்பது என்றுதான் பொருளை தவிர சமரசமாகி விட்டேன் என்று பொருள் அல்ல. திரைப்படத்தில் நடிப்பதில்லை என்பது என்னுடைய கொள்கை என்றாலும் நண்பர்கள் இந்த காட்சியில் நீங்கள் நடித்தால் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப நாங்கள் காட்சிகளை கட்டமைக்கிறோம் என்று வற்புறுத்துகிற போது நண்பர்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது விட்டுக் கொடுப்பதை தவிர அது சமரசமாவது அல்ல. அதை போல அரசியலில் எத்தனையோ விட்டுக் கொடுப்புகளை நான் செய்திருக்கிறேன். ஆக அப்படி விட்டுக் கொடுப்பதன் மூலம்தான் சிலவற்றை நாம் சாதிக்க முடியும். ஆகவே அன்பு சகோதரர் தமிழரசன் அவர்கள்
அன்பு தோழி திரைப்படத்தை தயாரிக்கிற போது, அந்த பாடல்கள் பதிவு செய்கிற போது, அவர் இருந்த அந்த அதே அரங்கில், ஸ்டுடியோவில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அன்றைக்கு அவர் யதார்த்தமாக சொன்னார், அப்போது 16 வயதிலே என்கிற 18 வயதிலே என்கிற படம் எடிட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம், உங்களிடத்தில் நான் ஒரு முறை வருவேன் என்று சொன்னார். நான் ஏதாவது வேலை, அரசியல் தொடர்பான வேலை தொடர்பாக வருவார் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று கேட்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதிலும் சற்று கூச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கதையை சொன்னார். முதலமைச்சர் பொறுப்பை, பாத்திரத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் 4 பேர் சிரிப்பார்கள், பரிகசிப்பார்கள். திருமாவளவனுடைய கனவை பாருங்கள், அவன் ஆசையை பாருங்கள், அதிலும் அவனுக்கு என்ன பேராசை பாருங்கள். தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வேண்டும் என்றல்லவா இவன் ஆசைப்படுகிறான், அதைத்தானே திரைப்படத்தின் மூலமாக காட்டுகிறான் என்று 4 பேர் பரிகசிப்பார்கள். ஆகவே விளையாட்டுக்கும் கூட அப்படியெல்லாம் நமக்கு ஆசை இருப்பதை போல காட்டக்கூடாது என்று நான் அவரிடத்திலே அதை மறுதளித்தேன், திரும்ப திரும்ப மறுதளித்தேன். உங்கள் இமேஜ் பாதிக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்களுடைய நன்மதிப்பு பாதிக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று இயக்குனர் செல்வகுமாரன் அவர்களும் அன்பு சகோதரர் MS தமிழரசன் அவர்களும் என்னிடத்திலே அன்பு கட்டளையிட்டார்கள்.